ஹலோ கைஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்லேயுமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஸ்கோர் கிடைக்குது, நம்ம இன்னும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ஸ்போர்ட்டில் மட்டும் நம்ம எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்கோங்கிறத கூட பார்க்க முடியாமல் இருக்குது. அது என்ன ஸ்போர்ட் அப்படின்னா சிலம்பம் தான், வேறு எதுவும் இல்லை. எல்லா இடத்துலையும் நம்ம ரெஃப்ரி பண்ணுறாங்க, அஃபிஷியல் பண்ணுறாங்கன்னா எந்த ஸ்போர்ட்டாக எடுத்துக்கிட்டோம், கபடியாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், இருக்கிறாங்கன்னா மார்க் போட்டவங்க நிற்பாங்க, நின்று அதுக்கான ரீசன் சொல்லுவாங்க. நான் இதுக்கு பாயிண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கேன், இதுக்கு நான் அவங்க பண்ண தப்புனால நான் இது பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் எதுவுமே சொல்லாமல் ஸ்கோரை போட்டுட்டு ஷீட்டை கையில் கொடுத்து நீங்களே டோட்டல் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஓடுற ஒரே ஸ்போர்ட் இந்த சிலம்பத்தில் மட்டும்தான் அப்படி இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. கம்பு நம்ம சுற்றி காட்டணும், அவங்க கொடுக்குற அந்த டைமுக்கு அவங்க கேட்டிருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி காட்டணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்ம பண்ணி காமிக்கும் போது ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு ஆசன்ட்டு ஒவ்வொரு மாதிரி பாடமுறைகள் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க பொதுவாக ஒரு இந்த ஸ்கில் நீ பண்ணி காமிச்சா போதும்ப்பான்னு சொல்லி ஒரு ஸ்கோர் ஷீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கில்லெல்லாம் நம்ம பசங்க பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட பாடம் இல்லை, நீங்கள் அதுக்கேற்ற பாடம் பண்ணலை, வேகம் மட்டும் பத்தாது அப்படிங்கிறாங்க. சரி, அந்த பாடம் என்ன, அதை நீங்கள் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறத ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டோம். அதுக்கு உடனே அவர் சொல்கிறார், எனக்கு என் வயசு என்ன, உன் வயசு என்ன, நான் உன்னோட வயசு தான் எனக்கு அனுபவமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுவாங்க. வயசை வச்சு சொல்கிறாங்க. அப்போது என்னோட அனுபவம் உங்களுக்கு கூட தான், அப்போ நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லாமல் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த வயசு வித்தியாசம் அப்படிங்கிறத வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அழகாக ஜம்ப் அடித்து போயிடுவாங்க. இன்னொரு காமெடி என்னன்னா, அதில் போய் கேட்குறோம், நீங்கள் இவங்க பண்ணதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, தெளிவாக கேட்குறோம், என்ன மிஸ்டேக் இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் தான் ஏதோ எட்டு அறிவு உள்ளவர் போல் அழகாக சொல்கிறாரு. அவங்க கம்பை பிடிச்சி நிற்கிற ஸ்டைலை பார்த்தாலும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், இவர் என்ன போதி திரும்படா, எல்லாம் பார்த்த உடனே கண்ணிலே கணிக்குது.